ஹலோ கைஸ், இன்னைக்கு நமக்கு வந்து நோ ட்ரேட் டே. அது ஏன் அப்படிங்கிறது பார்ப்போம். ட்ரேட் வந்து நேற்றும் என்ட்ரி கிடைக்கல. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன டவுன் மூவ், அதுக்கப்புறம் ஒரு சின்ன புல் பேக், அதுக்கப்புறம் மறுபடியும் டவுன் மூவ். இதில் வந்து எந்த ஒரு கன்சாலிடேஷனுமே இல்லை, எந்த ஒரு பேட்டர்னுமே நம்மளால் ஃபைன் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல அப் மூவ், ஒரு சின்ன ஒரு கிராஜுவலான அப் மூவ், சடன் மூவ் கிடையாது, பட் ஒரு சின்ன கிராஜுவலான அப் மூவ். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கன்சல்டேஷன் அண்ட் மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. நான் 3:30க்கு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் அண்ட் மார்க்கெட் க்ளோஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிளியரான பேட்டர்னே கிடையாது. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணவங்க பண்ணுறவங்களுக்கோ, இல்லை சப்ளை டிமாண்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கோ, இல்லை வந்து மற்ற ஸ்ட்ராட்டஜி வேறு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் மேபி என்ட்ரி கிடச்சிருக்கலாம். பட் அக்கார்டிங் டு ஆர் ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு வந்து ட்ரேட் கிடையாது. ஸோ ஃபாலோ இயர் சிஸ்டம், ட்ரேட் கிடைச்சா மட்டும் என்ட்ரி எடுங்க. 20 ஒர்க்கிங் டேஸ் இருக்கும் ஒரு மந்த்லி. ஸோ 20 டேஸும் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது. ஸோ ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல், ப்ரொடெக்ட் யுவர் ஸ்டாப் லாஸ். ஒரு குவாலிட்டியான ட்ரேட் மட்டும் எடுங்க. ஏன்னா ஆப்ஷன் பையிங் அப்படிங்கும்போது எல்லா ஆர்ட்ஸுமே நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக தான் இருக்கும். ப்ரீமியம் டிகே, ஸ்ட்ரைக் ப்ரைஸ், எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து வின் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ அதை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா ட்ரேட்ஸை மினிமைஸ் பண்ணணும், குவாலிட்டியான ட்ரேட் எடுக்கணும். குவான்டிட்டியை விட குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஸோ குவாலிட்டியான ட்ரேட் மட்டும் எடுங்க வித் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் வந்து நான் எல்லா வீடியோலையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, ஸ்டாப் லாஸ் வந்து உங்களை இந்த கேமில் வந்து ரொம்ப நாள் சர்வைவ் ஆகிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்ட்ராட்டஜி செகண்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் உங்களை வந்து இந்த கேமில் கடைசி வரைக்கும் சர்வை பண்ண வைக்கும். ஸோ பிளேஸ் யுவர் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட். ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்ட் மெயின்டைன் பண்ணுங்கள். நம்ம வந்து 1:3 வந்து யூஸ்வலாக ரிஸ்க் டு ரிவார்ட் மெயின்டைன் பண்ணுவோம். வித் 15 பாயிண்ட் ஆப்ஷன்ஸில் ஸ்டாப் லாஸ் அண்ட் 45 பாயிண்ட்ஸ் டார்கெட் வைப்போம். So that's it about this video. If you found this video useful, kindly subscribe and like this video. Yeah, thank you so much. Bye.